வணக்கம், குட் டே, ஆதாப். சிங்கர் ஃபேஷன் மேக்கரை செலக்ட் செஞ்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ரஜிஷா, என் கூட இருக்காங்க சிங்கர் எக்ஸ்பர்ட் ரேணு. ஹாய் ரேணு. ஹலோ. இவங்க உதவியோட நாம சிங்கர் ஃபேஷன் மேக்கரை தெரிஞ்சுப்போம். ரைட் ரேணு? ஷோர். இந்த ப்ராடக்ட் ஒன்றோடு பல வேலைகளை செய்யும் மிகச்சிறந்த வசதியான தையல் மிஷினா இருக்கு. இதன் மூலம் நீங்க வீட்ல இருந்தபடியே நிறைய டெக்கரேட்டிவ் வேலைகளை செய்யலாம். வாங்க முதல்ல பாப்போம் இந்த ஃபேஷன் மேக்கரின் மெயின் பார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு. இது ஃபுட் கண்ட்ரோலர். ஃபுட் கண்ட்ரோலர் மிஷினின் சைடுல பிளக் மூலமா இணையுது. பிறகு வால் சாக்கெட் வர போகுது. இப்ப பவர் ஸ்விட்சால மிஷினை ஆன் பண்ணுங்க. இது பிரஷர் ஃபுட் லிஃப்டர். இது மிஷினுக்கு பின்னாடி இருக்கு. இது பிரஷர் பார தூக்கமோ அல்லது கீழே இறக்கவும் பயன்படுது. இப்ப நீங்க தைக்கிற வேலையை ஆரம்பிக்கும் போது பிரஷர் ஃபுட்டின் கீழே துணியை வைக்கவும் அல்லது நீங்க தைக்கிறத முடிச்சிட்டீங்கன்னா துணியை வெளியே எடுக்கவும் இதை தூக்குங்க. தைச்ச பிறகு நூலை அறுத்துடுங்க. இது பேட்டர்ன் செலக்டர் டயல். நீங்க எந்த பேட்டர்னை செலக்ட் செய்ய விரும்புறீங்களோ அதை செலக்ட் செய்யவும் காஜை செலக்ட் செய்யவும் இது பயன்படுது. நீங்க ஸ்டிச்சை சின்னதாவோ அல்லது பெருசாக்கவோ விரும்புறீங்களா? இங்க பாருங்க, ஸ்டிச் லென்த் டயல். இது தையலை சின்னதாகவும் பெருசாகவும் செய்ய உதவுது. இதுதான் வித் செலக்டர். இதுல விட்டு நீங்க 6 மில்லிமீட்டர் வரை செலக்ட் செய்யலாம். தையலை உறுதி செய்வதற்கு நீங்க ரிவர்ஸ் லிவரை பயன்படுத்துங்க. இது இங்க மிஷினுக்கு நேரா இருக்கு. இதுதான் ஹேண்ட் வீல். இதை பயன்படுத்தி கையால ஊசிய மேலே கீழே நாம செய்ய முடியும். இது எக்ஸ்டென்ஷன் டேபிள். இத லேசா அழுத்தி பிடிங்க, இடது பக்கமா இழுங்க. இப்ப உங்களுக்கு கஷ்டமான பகுதிகள், அதாவது சல்வாரின் கீழ் பகுதி அல்லது பேண்டின் நீளத்தை குறைக்கணும்னா நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிளை நகர்த்திட்டு உங்க மிஷினை சில வினாடிகள்ல பிளாட் பெட்டிலிருந்து ஃப்ரீ ஆர்ம் மிஷினா மாத்தலாம். அது மட்டும் இல்ல, இதுல நீங்க உங்க மிஷினின் அக்சசரிஸை வசதியான முறையில வைக்கவும் முடியும். வாங்க இப்ப நாங்க உங்களுக்கு காட்டுறோம் பாபின்ல நூலை எப்படி சுற்ற முடியும்னு. நூலை ஸ்பூல் பின்னின் மேல வையுங்க. இப்ப நூலை உங்க வலது கையால இழுத்தவாறு கைடுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நூலோட நுனிய பாபின்ல இப்படி கோக்கணும். இது நடுபாகத்து வழியாவும் பிறகு பாபினின் துவாரம் வழியாவும் வெளியே வரணும். இப்ப பாபின் வைண்டிங் ஸ்பிண்டில்ல வையுங்க. பாபின் வைண்டிங் ஸ்பிண்டில வலது பக்கமா புஷ் செய்வதில் கவனம் செலுத்துங்க. இத செய்வது ரொம்ப முக்கியம். இதனால நீங்க எப்ப பாபினை நூலை சுத்தினாலும் உங்க ஊசி மேலும் கீழுமா ஆகாது. இப்ப டென்ஷன் டிஸ்க 4க்கும் 5க்கும் நடுவே செட் செய்யுங்க. நூலின் நுனிய பிடிச்சுக்கங்க. பிறகு ஃபுட் கண்ட்ரோலரை அழுத்துங்க. இதனால பாபின்ல நூல் நிறைய ஆரம்பிக்கும். நூல் நிரம்பிய பிறகு இது ஆட்டோமேட்டிக்கலி நின்னுடும். மிஷின்ல இருந்து பாபினை எடுக்க ஸ்பிண்டில் மற்றும் பாபின் இரண்டையும் இடது பக்கமா புஷ் பண்ணுங்க. இதையே பதில் ரொம்பவே சுலபமானது. நீங்க இப்படி செய்யலன்னா உங்களால ஃபுட் கண்ட்ரோலர் அழுத்தப்படுவதால ஊசி மேலும் கீழுமா ஆகாது.
இப்படி செய்வதால ஊசி தைப்பதற்கான பொசிஷனுக்கு வந்துடும். இப்ப பாபினை பாபின் வைண்டிங் ஸ்பிண்டில் இருந்து அகற்றுங்க. பிறகு நூலை அறுத்துடுங்க. பாபினை பொருத்துவதுன்றது ரொம்ப சுலபம்தான். ஆனா நீங்க இத முதல் முறையா பொருத்துறீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதனால காட்டப்படும் ஸ்டெப்ஸை நல்ல கவனமா பாருங்க, ஏன்னா தவறா செய்யக்கூடாது. பாபினை ஃபிட் செய்யவும் அல்லது எடுப்பதற்கும் ஹேண்ட் வீல உங்க பக்கமா சுத்துங்க. இதனால இந்த மாதிரி ஊசி மேல வரும். இதுல பாபின் டிராப் அண்ட் சேவ் முறையில ஃபிட் செய்யப்படுது. பாபினை போடுவதற்கு பாபின் கேஸில் இந்த முறையில் போடவும். பிறகு நூலை இந்த 2 ஸ்டெப்பை ஃபாலோ செய்து வெளியே எடுக்கவும். பிறகு விட்டுவிடவும். நூலை ஸ்பூல் பின்ல வச்சு ஸ்டாப்பரை போடுங்க. ஹேண்ட் வீல சுத்தி டேக் அப் லிவரை எல்லாத்துக்கும் மேலான பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. பிறகு நூலை இடது பக்கமா நம்பர் 1 வழியா நம்பர் 2க்கு கொண்டு வாங்க. பிறகு நம்பர் 3 மூலமா யூ டர்ன் செஞ்சு நம்பர் 4 அதாவது டேக் அப் லிவர் வழியா சுற்றி நம்பர் 5 வரை கொண்டு வாங்க. பிறகு ரிலீஸ் லிவரை கீழ்ப்பக்கமாக கொண்டு வரவும். இதன் உதவியால் நூலை ஊசியின் ஹோலுக்கு எதிரே வைத்து நீடில் த்ரெடரின் உதவியால் பின்பக்கமாக கொண்டு வரவும். தைக்க தொடங்குவதற்கு முன் பாபினின் நூலை மேல கொண்டு வரணும். உங்க இடது கையால வெறும் மேலுள்ள நூலை பிடியுங்க. இப்ப ஹேண்ட் வீல உங்க பக்கமா சுத்துங்க. இதனால ஊசி நூலை கொண்டு வந்து மேல வரும். நினைவிருக்கட்டும், ஹேண்ட் வீல் முன்பக்கமா தான் மூவ் ஆகணும். நீங்க ஹேண்ட் வீல சுழற்றியதும் ஊசி நூலை மெதுவா இழுக்கும். பாபினின் நூல் ஹோலின் வழியா மேல் பக்கம் இழுக்கும். பாபினின் நூலை இழுத்த பிறகு 2 நூல்களையும் பிரஷர் ஃபுட்க்கு கீழே பின்பக்கமா வையுங்க. வாங்க இப்ப உங்களுக்கு மெஷின்ல ஊசி அமைப்பதற்கான ப்ராசஸ காட்டுறோம். முதல்ல ஹேண்ட் வீல தனது பக்கமா சுழற்றி ஊசிய அதற்கு நேர் மேலுள்ள பொசிஷன் வர உயர்த்துங்க. இவ்வாறு ஊசி மறுபடியும் கீழே போக ஆரம்பிக்கும் வரை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்க்ரூ டிரைவரின் உதவியால நீடில் கிளாம்பை தளர்த்துங்க. பிறகு ஊசியை எடுங்க. ஸ்க்ரூ டிரைவர் உங்க மெஷினின் அக்சசரி பாக்ஸ்ல கிடைக்கும். ஊசிய அமைக்கும் போது கவனம் இருக்கட்டும், ஊசியின் பிளாட் சைடு உள் பக்கமா இருக்கணும். இப்படி உங்க மிஷின் கிட்ட பல பிரஷர் ஃபீட் இருக்கு. சில பிரஷர் ஃபீட் உங்களுக்கு உங்க புதிய மிஷினுடன் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. ஆனா டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சுக்கு சிங்கர் அவுட்லெட் மூலமா ஸ்பெஷல் பிரஷர் ஃபீட்டையும் வாங்கிக்கலாம். ரஃப்லர் ஃபுட் அட்டாச்மெண்ட் மற்றும் ஃப்ளவர் ஸ்டிச் அட்டாச்மெண்ட் என 2 கூடுதலான பிரஷர் ஃபீட் இருக்கு. இது எல்லா ஃபேஷன் மேக்கர் மிஷின்லயும் ஃபிட் ஆகுது. இந்த அடிஷனல் பிரஷர் ஃபீட் மூலமா நீங்க உங்க கிரியேட்டிவ் ஸ்டிச்சஸ்ல இன்னும் வெரைட்டியை கொண்டு வரலாம். சில ஃபீட் சுலபமா அமைது, தனியாகவும் ஆகுது. ஆனா சிலது ஒரு ஸ்க்ரூ டிரைவரோட இணைஞ்சிருக்கும். இதை ஸ்க்ரூ டிரைவர் பயன்படுத்தி தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப வாங்க பாப்போம் பிரஷர் ஃபீட்டை எப்படி மாற்றுவது என்று. உங்க மிஷினுக்கு பின்னாடி ஒரு ரிலீஸ் லீவர் இருக்கு. ரிலீஸ் லீவர் அழுத்துங்க. ஃபுட் தனியாகிடும். ஃபுட்டை பிரஷர் ஃபுட் பின்னோடு ஃபுட் ஹோல்டருக்கு நேரா நீடில் பிளேட்ல வையுங்க. பிரஷர் ஃபுட் லிஃப்டரை கீழாக்கவும். இதனால ஃபுட் ஹோல்டர் ஃபுட்டில் சரியா மூட வேண்டும். எந்த சீட்ல ஸ்க்ரூ ஏற்கனவே போடப்பட்டிருக்கோ அதற்கு இது கட்டாயம். புதிய ஃபுட்டை போடுவதற்கு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி மிஷினில் இருந்து ஃபுட்டை முழுவதுமா அகற்றுங்க. புதிய ஃபுட்டை அதன் இடத்தில் செட் செய்யுங்க. வேலையை தொடங்கும் முன் உங்க ஸ்டிச்சை செக் செய்ய மறந்துடாதீங்க.
துணியை பிரஷர் ஃபுட்க்கு கீழே அழுத்தவும். அதை கீழே செய்த பிறகு உங்களுடைய ஸ்டிச்சை செலக்ட் செய்து ஃபுட் கண்ட்ரோலை அழுத்துங்க. நினைவிருக்கட்டும், மிஷின்ல இருந்து துணியை அகற்றுவதற்கு முன் ஹேண்ட் வீல ஆன்டி கிளாக்வைஸ், அதாவது நேர்மாறான திசையில், அதாவது ஊசி முழுவதும் மேல் பொசிஷனுக்கு வரும் வரையும், ஊசி கீழ்பக்கம் வர ஆரம்பிக்கும் வரையும் சுழற்ற வேண்டும். துணியை அகற்றுவதற்கு பிரஷர் ஃபுட் லிஃப்டரை மேலே தூக்கவும். நீங்க அதிகபட்ச தையல்களுக்கு த்ரெட் டென்ஷன் டயலை 3 மற்றும் 4க்கு இடையே செட் செய்யவும். நீங்க இந்த மெஷினால டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் உடன் கூடவே டெக்கரேட்டிவ் ஸ்ட்ரெச் ஸ்டிச்சஸையும் கூட செய்யலாம். துணி, கிராஃப்ட்ஸ் அல்லது ஹோம் டெக்கரேஷன் எப்படி தெரியணுமோ அது அதன் கண்ணோட்டத்தையே மாற்றிடுது. ஸ்டிச் லென்த் டயலை 0 மற்றும் 1க்கு இடையே வைக்கவும். நீங்க டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் செய்யும் போது ஃபேப்ரிக் பேஸ்டிங்கையும் பயன்படுத்தலாம். இதனால ஷேப் கெட்டு போகாம பாதுகாக்க முடியும். உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஸ்டிச்சை செய்ய வேண்டுமானால் ஸ்டிச் லென்த் டயலை S1 வைக்கவும். அழகான அலங்காரங்களை உருவாக்க ரிப்பன், ட்ரிம்ஸ், பாலியஸ்டர் மற்றும் ரேயான் நூல்களை பயன்படுத்துங்க. இதுதான் சில டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ்க்கான சாம்பிள்ஸ். ட்வின் நீடில் ஒரு ஸ்பெஷல் ஊசி. இதுல ஏகே ஷாஃப்ட்ல 2 ஊசி இருக்கும். ட்வின் நீடிலால் தைப்பதற்கு முதல்ல நார்மல் ஊசியை மெஷின்ல இருந்து எடுக்கவும். இப்ப அந்த இடத்துல ட்வின் நீடிலை அமைக்கவும். இதோ இந்த மாதிரி. இப்ப அடிஷனல் ஸ்பூல் பின்னை மெஷினில் அமைக்கவும். அடிஷனல் ஸ்பூல் பின் உங்க அக்சசரிஸ் பாக்ஸ்ல ஏற்கனவே இருக்கும். இப்ப 2 ஸ்பூல் பின்லேயும் வெவ்வேறு நூலை போடவும். நீங்க இப்ப பார்க்குற மாதிரி 2 நூலையும் ஒன்றாக கொண்டு வந்து 2 ஊசிகளிலும் தனித்தனியாக கோர்க்கவும். இதன் மூலம் நீங்க குவில்டிங் மற்றும் வெவ்வேறு டெக்கரேட்டிவ் வேலையை செய்யலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்பெல்லாம் காஜா வெறும் பட்டனுக்காக மட்டும் ஹோல்ட் பண்றது அப்படிங்கறதா இல்ல. காஜா இன்னும் பல டெக்கரேட்டிவ்ஸ்காகவும் பயன்படுத்தப்படுது. அதாவது வீட்டின் ஸ்கிரீன், மொபைல் கவர்ஸ், குஷன் கவர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ். இதன் அர்த்தம் என்னன்னா டெக்கரேட்டிவ்ஸின் ஒரு புதிய உலகை உருவாக்குவது. இதுல 4 ஸ்டெப் பட்டன் ஹோல் இருக்கு. லென்த்துக்கு 0 - 1க்கு நடுவே வைக்கணும். நீங்க உங்க மிஷின்ல 4 ஸ்டெப் பட்டன் ஹோலை செய்வதற்கு ஸ்டெப் 1 பேட்டர்ன் செலக்டரை செட் செய்யவும். பட்டன் ஹோல் ஃபுட்டை அட்டாச் செய்யவும். ஒரு ஃபேப்ரிக் மார்க்கரால் துணியில் அடையாளம் வைக்கவும். இதன் மூலம் நீங்க பட்டன் ஹோலை எக்ஸாக்ட்டா எங்க தைக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். பட்டன் ஹோலுக்கு முன்பு ஸ்டெப்பை செய்யவும். ஊசி துணியிலிருந்து விலகி உயர்ந்ததும் பேட்டர்ன் செலக்டரை ஸ்டெப் 2 வைக்கவும். பிறகு தைக்க ஆரம்பிக்கவும். ஸ்டெப் 2 முழுமையானதும் ஸ்டெப் 3க்கு டயலை சுழற்றவும். இப்போது மீண்டும் தைக்கவும். ஒருமுறை இவ்வாறு செய்த பிறகு ஸ்டெப் 4ஐ செலக்ட் செய்து தைக்கவும். சிங்கிள் ஃபேஷன் மேக்கர்ல பட்டனை தைப்பது சுலபம். அதனால இதன் உதவியால நீங்க இந்த வேலையும் செய்யலாம். பட்டனை தைக்க முதலில் பட்டன் ஃபுட்டை வையுங்க. ஸ்டிச் லென்த் டயலை 0 செட் செய்யவும். நீங்க ஜிக்ஸாக் பேட்டர்னை செலக்ட் செய்யவும். பிறகு பட்டனின் ஹோலுக்கு ஏற்றவாறு ஸ்டிச்
வித்தை செலக்ட் செய்யவும். துணி மற்றும் பட்டனை பட்டன் ஃபுட்க்கு கீழே, அதாவது பட்டனின் 2 ஹோல் ஃபுட்டின் கீழே வருமாறு செட் செய்யவும். இப்போது ஹேண்ட் வீலை சுழல வைத்து ஊசி பட்டனின் 2 ஹோலில் போகிறதா என செக் செய்யவும். தைக்க ஆரம்பிக்கவும். இப்போது மீதி உள்ள 2 ஹோலுக்கான முறை இவ்வாறு. உங்களுடைய ஃபேப்ரிக்ல ஜிப்பை தைக்க வேணும்னா நீங்க என்ன செய்வீங்க? வாங்க பாப்போம். பேட்டர்ன் செலக்டரை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. துணியின் தடிமனுக்கு ஏற்றவாறு ஸ்டிச் லென்த் கண்ட்ரோலை 1 இன்ச் மற்றும் 4 இன்ச்சுக்கு நடுவே செட் செய்யவும். மெஷினில் ஜிப்பர் ஃபுட்டை அமைக்கவும். ஜிப்பர் ஃபுட்டை நீங்கள் துணியின் எந்த பக்கம் தைக்க போகிறீர்களோ அதன்படி வலது அல்லது இடது பக்கம் அட்டாச் செய்யலாம். பிரஷர் ஃபுட்டை மேலே தூக்கவும். ஜிப்பர் ஃபுட்டை பிரஷர் ஃபுட்டுக்கு கீழே புஷ் செய்யவும். ஃபுட்டை கீழே வைத்து தைக்க ஆரம்பிக்கவும். அப்புறம் நீங்க துணியில கார்ட் அல்லது லேஸ் கயிறை தைக்கவும் கூட இந்த ஃபுட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க ஃபேஷன் மேக்கர் ரஃப் மற்றும் மெண்டிங் செய்யவும் தயாரா இருக்கு. 3 ஸ்டெப் ஜிக்ஸாக் பேட்டர்னை செலக்ட் செய்யவும் மற்றும் ஸ்டிச்சின் அகலத்தை மிக அதிகமா செட் செய்யவும். அதாவது ஸ்டிச்சின் நீளம் 0.5 மற்றும் 1க்கு இடையே இருக்கணும். பெஸ்ட் ரிசல்ட்க்கு ஃபுட்டின் சென்டரை டியரின் சென்டருக்கு நேர்கோட்டில் வைக்கவும். அட, இப்ப எங்க போச்சிட்டர்? உங்ககிட்ட டார்னிங் ஹூப் இருந்தா இது உங்களுக்கு சிறப்பா வேலை செய்ய உதவும். வாங்க பாப்போம் உங்க ஃபேஷன் மேக்கர் உங்களுக்காக என்ன செய்யும்னு. சிங்கர் ஃபேஷன் மேக்கர் மூலமா நீங்க சுலபமா பீக்கோ கூட செய்யலாம். ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி, பேட்ச் ஒர்க், மோனோகிராம், பிளைண்ட் ஸ்டிச், குயில்டிங், அப்புறம் உங்க வீட்டை அலங்கரிக்க அதிகமான டெக்கரேட்டிவ் பொருட்களையும் செய்யலாம். நாங்க நம்புறோம் உங்களோட சிங்கர் ஃபேஷன் மேக்கரும் நீங்களும் வாழ்க்கை முழுவதும் நண்பர்களா இருப்பீங்கன்னு. இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். இது நீங்க துணியை தைக்கும் போது உங்களுக்கு உதவியா இருக்கும். தைக்கும் போது துணியின் கீழ்பக்கம் நூல் ஒன்னா சேருவது நீங்க பாத்தீங்கன்னா மெஷினின் மேல் டென்ஷன் டிஸ்கை செட் செய்யணும்னு புரிஞ்சுக்குங்க. மேல் நூல் அறுந்து போனால் மெஷினில் நூலை மீண்டும் கோர்த்து பிறகு நூலின் இழுப்பு தன்மையை மீண்டும் அட்ஜஸ்ட் செய்யவும். கீழே இருக்கும் நூல் அறுந்து போயிடுச்சுன்னா என்ன செய்யலாம்? கீழே இருக்கும் நூலின் இழுப்பு தன்மையை தளர வைக்க டென்ஷன் டிஸ்கின் நம்பரை குறைக்கணும். ஸ்கிப்ட் ஸ்டிச்சஸின் பிரச்சனை. ஒரு புதிய ஊசியை நூல் மற்றும் துணிக்கு ஏற்றவாறு பயன்படுத்தவும். மீண்டும் மீண்டும் ஊசி உடைவது. ஒரு புதிய ஊசியை சரியான முறையில் அமைக்கவும் சரியான ஃபுட்டை செலக்ட் செய்ய மறக்க வேண்டாம். தளர்ந்த நூலின் தையர் பிரச்சனை. த்ரெடிங்கை செக் செய்யவும் மற்றும் நூலின் இழுப்பு தன்மையை சரியாக வைக்கவும். துணி ஒன்றாக சேர்வது அல்லது சுருக்கமடைவது. மிக மெலிதான ஊசியை செலக்ட் செய்யவும் பிறகு தையலின் நீளம் மற்றும் தையலின் இழுப்பு தன்மையை மீண்டும் அட்ஜஸ்ட் செய்யவும். தையல் சமமாக இல்லாமல் இருப்பது. நல்ல குவாலிட்டிக்கான நூலாக இருக்க வேண்டும். மஷினில் சத்தம் வருவது. சிங்கர் மல்டி பர்பஸ் ஆயிலை யூஸ் செய்யவும். இப்ப நீங்களும் வீட்ல இருந்தபடியே ஆகுங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேஷன் டிசைனர். இப்ப நீங்க பாராட்டல பெறுங்க ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஏன்னா இப்ப உங்ககிட்ட இருக்கு சிங்கரின் வேர்ல்ட் ஃபேமஸ் ஈஸி டு யூஸ் ஃபேஷன் மேக்கர் மற்றும் அதை யூஸ் செய்வதற்கான தகவல்கள். So friends, add fashion at home with your fashion maker.